ஜெபம் என்பது மனிதன் தன்னை உண்டாக்கினவரிடம் தம் தேவைகளை கேட்டு பெற்றுக்கொள்கிற ஒரு இடம் மாத்திரம் அல்ல, மனிதன் தன்னை உண்டாக்கின தேவனோடு கூட உறவு, நெருக்கம், ஐக்கியம் கொள்ளுகிற ஒரு இடமும் கூட. மனிதன் தேவனோடும் தேவன் மனிதனோடும் கூட உறவு கொள்கிற ஒரு இடம் அது என்கிறபடினால் பரிசுத்த வேதாகமம் தேவ பிள்ளைகளுக்கு செப வாழ்வை மிக 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 வலியுறுத்துகிறது. தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விதத்திலே தேவனோடு கூட உறவு கொள்கிறவர்களாக, அதாவது செபிக்கிறவர்களாக தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் அனுபவத்தை கடத்த வேண்டும் என்று வேதம் வலியுறுத்துகிறது. ஆதாம் தேவனோடு கூட சரியான ஒரு உறவில் இருந்தபோது அவன் வாழ்க்கையில் ஒரு குறையும் இல்லை. அவன் தேவ பிரசன்னத்தில் இருந்தான், தேவனுடைய அன்பில் இருந்தான், தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்தான், தேவனுடைய பாதுகாப்பில் இருந்தான். ஆகவே அவனது வாழ்க்கையிலே ஒரு குறையும் இல்லை. அவனுக்கு உண்டான சகலவற்றையும் தேவன் உண்டாக்கி அந்த சகல நன்மைகளுக்குள்ளாக ஆதாமை தேவன் வைத்தார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதே மனிதன் தேவனை விட்டு பிரிந்த பிறகு, தேவனுடைய உறவை விட்டு பிரிந்த பிறகு, ஐக்கியத்தை அன்பை இழந்த பிறகு அவன் வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த சகல ஆசீர்வாதத்தையும் அவன் இழந்து போனான் என்பதையும் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இந்த திருச்சபைகளில் கிட்டத்தட்ட எல்லா திருச்சபையும் நான் சொல்லுவேன், ஒரு சிறு கூட்ட ஜனமாவது இருப்பாங்க. அவங்க யாருன்னு சொன்னால் செபிக்க மாட்டாங்க. விசுவாசம் இருக்கும், அதில் ஒரு குறையும் இல்லை. என்ன விசுவாசம் இருக்கும் என்று சொன்னால், ஜெபம் பண்ணால் நம்முடைய ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். ஜெபம் பண்ணுகிற போது நமது சூழ்நிலையை மாற்றுவார். ஜெபம் பண்ணுகிற போது நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் நன்மைகளை செய்வார் என்கிறதான அந்த விசுவாசத்தில் அவர்களுக்கு ஒரு துளியும் குறைவு இருக்காது. ஆனால் அவர்கள் வாயை திறந்து செபிக்க மாட்டாங்க. அவர்கள் வாயை திறந்து நம்மை உண்டாக்கின தமது தகப்பனோடு கூட பேசுவோம், உறவு கொள்வோம் என்று சொல்லி அதற்கு நேரத்தையும் காலத்தையும் ஒதுக்கி அவரது பாதத்தில் அமர்ந்து ஜெபம் என்கிறதான அந்த ஐக்கியத்துக்குள்ளாக பிரவேசிக்க மாட்டாங்க. என்ன செய்வாங்கன்னா, அவங்களுடைய பிரச்சனைகளை ஊழியக்காரர்களிடத்தில் சொல்லுவார்கள். சொந்த சபையில் உள்ள ஊழியக்காரர்களிடத்திலோ அல்லது அவர்களுக்கு அபிமானமான ஊழியக்காரர்கள் மூலமாகவோ தங்களுடைய பிரச்சனைகளை சொல்லி அவர்கள் மூலமாக ஜெபிக்க சொல்லிவிட்டு இவர்கள் ஜெபமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு போவார்கள். பிரியமானவர்களே, இவர்கள் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், தேவன் உங்களை இந்த பூமியிலே பிரித்தெடுத்ததின் நோக்கமே நீங்கள் அவரோடு கூட உறவு கொள்ள வேண்டும், அவரோடு கூட ஐக்கியம் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான். அன்றைக்கு முதல் மனிதனை பிதாவாகிய தேவன் பூமியிலே சிருஷ்டதின் நோக்கம் என்ன? மனிதன் தன்னோடு கூட உறவு கொள்ள வேண்டும், தன்னோடு கூட அன்பாய் இருக்க வேண்டும், தன்னோடு கூட பழக வேண்டும் என்பதற்காகத்தான் தேவன் பூமியிலே மனிதனை உருவாக்கி அவனுக்கு ஒரு குறையும் இல்லாத ஒரு சம்பூர்ணமான வாழ்க்கையை அளித்து வைத்திருந்தார். அது பிறகு பாவத்தின் நிமித்தம் அந்த ஆசீர்வாதம் அவனுக்கு தடைப்பட்டு உறவு பிரிவுபட்டது. மீண்டுமாக தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அந்த உறவு புதுப்பிக்கப்பட்டு இன்றைக்கு குமாரன் வழியாக நாம் அவரை அப்பா என்று அழைக்கத்தக்க புத்திர சுவிகாரத்தை பெற்ற பிறகு நாம் அவரிடத்தில் பழகாமல், நாம் அவரிடத்தில் பேசாமல், நாம் அவரிடத்தில் உறவு கொள்ளாமல், அன்பு கொள்ளாமல், நம்முடைய பிரச்சனைகளை யாரோ ஒரு மனிதர், உங்களை பொறுத்தவரைக்கும் ஊழியக்காரர், ஆனால் அவர் இன்னொரு மனிதர், அவரிடத்தில் உங்கள் பிரச்சனைகளை சொல்லுகிற போது அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறார். உங்களுடைய ஊழியக்காரர் உங்களுக்காக பரிந்து பேசுவதற்கு கடமைப்பட்டவர், அழைக்கப்பட்டவர். அதற்காகத்தான் அவர் ஊழியம் இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் உங்களுக்காக பரிந்து பேசுகிறான்கிற போது இங்கே என்ன ஒரு சத்தியம் இன்னும் உங்களால் அறியப்படாதிருக்கிறது சொன்னால், உங்களை தேவன் பிரித்தெடுத்ததனுடைய நோக்கத்தை இன்னுமாக நீங்கள் தெரிந்து கொள்ளாதிருக்கிறீர்கள்.
அப்போ உங்களை பொறுத்த வரையிலும் விண்ணப்பம் என்பது என்னுடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும். என்னுடைய ஊழியக்காரரோ அல்லது ஏதோ ஒரு சகோதரனோ சகோதரியோ எனக்காக ஜெபிக்கிற பொழுது கர்த்தரின் தேவை சந்திக்கிறார் என்பது தான் உங்களுடைய விண்ணப்பமாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய விண்ணப்பத்தினுடைய அந்த பொருள், நீங்கள் விண்ணப்பிக்கிற போது என்ன நடக்கிறது என்று சொன்னால், நீங்கள் அப்பாவோடு கூட பேசுகிறீர்கள், அப்பாவோடு கூட உறவு கொள்ளுகிறீர்கள். உங்களை உண்டாக்கின தமது குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் கல்வார் இரத்தத்தினாலே உங்களை பிரித்தெடுத்த தகப்பனோடு கூட நீங்கள் அன்பு கொண்டு பழகி உங்களுடைய உறவை புதுப்பித்து ஐக்கியத்திற்குள்ளாக இணைந்து கொள்ளுகிறீர்கள். இதிலே தேவன் பிரியப்படுகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடுகிறீர்கள். பிரியமானவர்களே, எபிரேயருக்கு நிருபம் 10ஆம் அதிகாரத்தில் வசனம் 19 வாசிக்கிற போது, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் வசனம் 19 துவங்கி வாசிக்கிற போது, ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்சமாகிய திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியால் அந்த மார்க்கத்தின் வழியாய் பிரவேசிப்பதற்கு அவருடைய இரத்தத்தினால் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கிறபடினாலும், தேவனுடைய வீட்டின் மேல் அதிகாரியான மகா ஆசாரியர் நமக்கு ஒருவர் இருக்கிறபடினாலும், துர்மனசாட்சி நீங்க தெளிக்கப்பட்ட இருதயம் உள்ளவர்களாயும் சுத்த ஜலத்தால் கழுவப்பட்ட சரீரம் உள்ளவர்களாயும் உண்மையுள்ள இருதயத்தோடும் விசுவாசத்தின் பூர்ண நிச்சயத்தோடும் சேர கடவோம் என்று சொல்லப்படுகிறது. இதனுடைய பொருள் என்ன சொல்லுங்க? ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தம்மை தியாக பலியாக ஒப்பு கொடுப்பதற்கு முன்பாக நம்மை உண்டாக்கின தேவனுக்கும் நமது பரம தகப்பனுக்கும் நமக்கு மத்தியில் ஒரு தடை இருந்தது. அந்த தடையை அவர் சரீரத்தை பிளக்க ஒப்பு கொடுத்த வேளையிலே பரிசுத்த ஸ்தலத்திற்கும் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கும் இடையில் இந்த திரைச்சீலை மேல் தொடங்கி இரண்டாக கிழிக்கப்பட்ட பிறகு பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிறவர்கள் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு பிரவேசிப்பதற்காக, அதாவது அந்நியர்களாக இருந்த நாமும் கூட, புறஜாதியாக இருந்த நாமும் கூட மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள் பிரவேசிப்பதற்கு அப்பா என்று அழைக்கத்தக்க அந்த புத்திர சுவிகாரத்தை அவர் நமக்கு உண்டு பண்ணினார். இப்போ இன்றைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்காக ஒரு புதிய உடன்படிக்கை உண்டு பண்ணியிருக்கிறார். நமக்கு ஒரு மத்தியஸ்தர்கள், ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நமக்கு மத்தியஸ்தராக இருந்து சகலவற்றையும் செய்து முடித்தபடினாலே நாம் உள்ளே பிரவேசித்து அப்பா என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்தபடினால அதற்குரிய முழுமையான பலனை இன்னும் அநேகர் அனுபவிக்காமலே சபை கூடி வந்து போகிறாங்க. அதாவது ஆராதிக்கிறார்கள், துதிக்கிறார்கள், வேதம் வாசிக்கிறார்கள், தேவ செய்தி கேட்கிறார்கள், ஆனால் செபம் இல்லைங்கிற போது அவர்கள் வாழ்க்கையில் இன்னும் அவர்கள் தகப்பனை கிட்டி சேரவில்லை. பிரியமானவர்களே, துதிப்பது ஆராதிப்பது என்பது உங்களுக்கு தெரியும். தேவன் நமது வாழ்க்கையில் செய்கிற நன்மைகளுக்கு நாம் நன்றி சொல்லுகிறோம், சோத்திரம் செலுத்துகிறோம். வேதத்தை வாசிப்பதும் தேவ செய்தி கேட்பதும் சத்தியத்தை அறிகிற அறிவை தருகிறது. அது நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர், அவர் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார், அவருக்கு எது பிரியமானது, அவருக்கு எது பிரியமில்லாதது, இப்படிப்பட்ட அவரது நீதியை நாம் அறிந்து கொள்வது வேதத்தின் மூலமாக தெரிந்து கொள்கிறோம். ஆனால் நம்ம அப்பாவோடு கூட பேசுகிற ஒரு இடம், அப்பாவோடு கூட நெருங்கி பேசுகிற ஒரு இடம்தான் செபம் என்கிறதான இடம். இந்த செபிக்கிற இடத்துல நாம் எவ்வளவாக நேரத்தை ஒதுக்கி அவர் முன்பாக அமர்ந்து நாம் பேசுகிறோமோ, நாம் பழகுகிறோமோ, அங்கே என்ன ஆகிறது? நம்முடைய இருதயம் முழுமையாக திறக்கப்படுகிறது. அவருக்கு முன்பாக நாம் செபத்தில் அமர்கிற போது நம்முடைய இருதயமானது முழுமையாக திறக்கப்படுகிறது. அவருக்கும் நமக்கும் மத்தியில் ஐக்கியம், உறவானது நெருக்கமாக அதிகரிக்கிறது. தெளிவாக பேசுகிறோம், தெளிவாக அவர் கூட பழகுகிறோம். என தனிப்பட்ட முறையில் நாமும் அவரும் இருக்கிற போது ஒளிவு மறைவில்லாத, மாய்மாலம் இல்லாத ஒரு தெளிவான உறவாடல் அவருக்கும் நமக்கும் மத்தியில் நடைபெறுகிறது. அது ஒரு மன நிறைவை கொடுக்கிறது. அதற்கு தேவன் ஒரு வெளியரங்கமான பதிலை கொடுக்கிறாராம். இதுதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில், நீயோ ஜெபம் பண்ணுகிற போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து அறை கதவை சாத்தி கொண்டு உன் அந்தரங்கத்தில் இருக்கிற பிதாவோடு கூட பேசு. ஜெபம் என்பது அந்தரங்கத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவோடு கூட நாம் பேசுகிறோம். நாமும் அவரும் முகமுகமாக பேசுகிற பொழுது அங்கு இடையில வேறு யாருமே இல்லைங்க.
வேறு ஒருவரும் இல்லாத இடத்துல நம்முடைய இருதயத்தை திறந்து நாம் அவரிடத்தில் பேசுகிறோம். அவர் செவி கொடுத்து கேட்கிறார், நமது பிரச்சனைகளை கேட்கிறார், நம்மை புரிந்து கொள்கிறார். இதில் தேவன் பிரியப்படுகிறார். இந்த அன்பில், இந்த உறவில், இந்த ஐக்கியத்தில் பிரியப்படுகிறார். இது கிறிஸ்தவம். பிரியமானவர்களே, பிதாவாகிய தேவன் தம் இழந்து போன பிள்ளைகளை தம்மிடத்தில் சேர்த்து கொள்ளும்படியாக தமது குமாரனை பூமிக்கு அனுப்பி தமது குமாரன் மூலமாக நம்மை அவரிடத்தில் திருப்பி கொண்டார். ஆனால் அப்படி திருப்பி கொள்ளப்பட்ட பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் சபை கூடி வந்து இன்றைக்கு செபம் என்கிறதான ஒன்று அவர்கள் தனிப்பட்ட வாழ்க்கை இல்லாத வரையிலும் அவர்கள் பிதாவை இன்னும் கிட்டி சேரல. பிதாவுக்கும் அவர்களுக்கும் மத்தியில் சரியான உறவு இல்லை. இது எப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நியதியாக இருக்க முடியும் பாருங்க. பிரியமானவர்களே, சபையில் அநேக தேவ பிள்ளைகள் இருக்கிறீங்க, ஜெப அனுபவம் இல்லை. அதாவது ஜெப அனுபவம் இல்லை என்பது உங்களை உண்டாக்கின, உங்களுக்காக தமது குமாரனையே கல்வாரி சிலுவையில் பலியாக தந்த இந்த அன்புமிக்க தெய்வத்தோடு கூட நீங்கள் உறவு இல்லாமல் இருக்கிறீங்க. இதுதான் அதனுடைய பொருள். வச்சிங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஜெபம் இல்லை என்பது ஏதோ நீங்கள் உங்களுடைய தேவைகளை நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளவில்லை அப்படி என்பது அர்த்தம் இல்லை. நீங்கள் தேவனோடு கூட இன்னும் சரியாக உறவில் இல்லைன்றது தான் அர்த்தம். வச்சுங்களேன், உங்களுக்காக யாரோ ஒருத்தர் பேசுகிறார், உங்களுக்காக யாரோ ஒரு ஊழியக்காரர் பேசுகிறாருன்னா அதற்கும் நீங்கள் பேசுவதற்கும் நீங்கள் பழகுவதற்கும் நீங்கள் அப்பா என்று கூப்பிடுவதற்கும் மிகுந்த வித்தியாசம் உண்டு. நேரத்தை ஒதுக்குங்க, ஜெபம் பண்ணுங்க, அப்பாவோடு கூட உறவு கொள்ளுங்க. இதில் தேவன் பிரியப்படுகிறார். ஏன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் தனியாகவே இல்லை என்கிறதான ஒரு உணர்வு உங்களுக்குள்ளாக எப்பவுமே இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலேயும் ஐயோ நான் தனியாக இருக்கிறேனே அப்படின்ற ஒரு உணர்வு உங்களுக்கு வரவே வராது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரவு முழுவதும் ஜெபிக்கிறவர், பகலில் ஜெபிக்கிறவர், தனியாக போய் ஜெபிக்கிறவர், சிஷ்யர்களோடு கூட ஜெபிக்கிறவர். ஆகவே தான் ஒரு வார்த்தை சொல்கிறார், நான் தனியே இருக்கவில்லை, என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். உங்களுக்கும் அதே உணர்வு, அதே நம்பிக்கை, அதே அனுபவம் வரும். நான் தனியாக இல்லைங்க, எந்த சூழ்நிலையும் நான் தனியாக இல்லை, என் பிதா என்னோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்களை அழைத்த தேவன் உங்களோடு கூட இருப்பார்னு சொன்னால் அதை விட வேற என்ன பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு. கர்த்தருடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமீன்.